ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கும், ஆர்வத்தோட இருக்கும் அப்பா முரளி கேட்க. ஆமா பிரதர். என்ன சம்பந்தத்துல அப்பா வந்திருக்காருன்னு தெரியல. வரட்டும் பார்க்கலாம். 5/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த குழந்தைகளின் அன்பு ஒரு பாபாவிடம் இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்னு பாப்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஒரு பாபாவிடம் அன்பு இருக்குமானால் பாபாவின் பார்வை அவர்களை முழு திருப்தி அடைய செய்திடும். அவர்கள் முழு பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. யாருக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு பிடித்திருக்கிறதோ அவர்கள் வேறு யாருடைய அன்புலுமே சிக்கிக்கொள்ள முடியாது. அவர்களின் புத்தி பொய்யான கண்டத்தின் பொய்யான மனிதர்களிடமிருந்து விடுபட்டிருக்கும். பாபா உங்களுக்கு அத்தகைய ஒரு அன்பை தருகிறார். அது அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. சத்யுகத்திலும் கூட நீங்கள் உங்களுக்குள் மிகுந்த அன்போட இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப அன்பாவும் விருப்பட்டவராகவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அன்பு யாருகிட்ட அன்பு இருக்கணும்னா தந்தை கிட்ட அன்பு இருக்கணும். ஆத்மாவான உங்களுக்கு உண்டான உறவே பரமாத்மா மட்டும்தான். அப்படிங்கிறப்ப இந்த சங்கம யுகத்து நேரத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் தான் நமக்கு உண்மையான தந்தையின் அப்படின்னு. அதனாலதான் அந்த ஒரு தந்தையின் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படுது. மற்ற மனிதர்களின் மீது பற்றற்றவர்களா மாறுறீங்க. ஏன்னா மற்ற எல்லா தேகதாரிகளுமே உண்மையான உறவு கிடையாது, தற்காலிகமான உறவு. இவர் தான் பெர்மனண்டான உறவு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க தந்தையின் மீது அன்பு செலுத்துறீங்க. மற்ற மனிதர்கள் மற்ற இந்த உலகத்தினரிடமிருந்து பற்றற்றவரா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், எதற்கும் விதிமுறைப்படி அரைக்கல்ப சமயம் உள்ளதுன்னு பாபா என்ன சொல்றாங்க. எல்லையற்ற தந்தையோட அன்பு இப்போது ஒரு தடவை மட்டுமே குழந்தைங்களாக உங்களுக்கு கிடைக்குது. அந்த அன்பை பக்தியிலும் கூட மிகவும் நினைவு செய்யறாங்க. பாபா உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும், நீங்கள் தான் தாயும் தந்தையும் அனைத்தும் நீங்களே. ஒருவரிடமிருந்துதான் அரைக்கல்பத்துக்கு அன்பு கிடைக்குது. உங்களுடைய இந்த அன்பு மகிமை அளவற்றது. ஆன்மீக அன்பினோட மகிமை அளவற்றதும். பாபா தான் குழந்தைங்களாகி உங்களை சாந்தி தாமத்தின் எஜமானரா ஆக்குறாரு. இப்போது நீங்க துக்க தாமத்துல இருக்கிறீங்க. அசாந்தியிலும் துக்கத்திலும் அனைவருமே கூக்குரல் போடுறாங்க. ஆதரவளிப்பவர் யாருக்கும் இல்லை. அதனால் பக்தி மார்க்கத்துல நினைவு செய்கிறாங்க. ஆனால் விதிமுறைப்படி பக்திக்கும் அரைக்கல்ப சமயம் உள்ளது அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப தாயும் தந்தையுமா வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அரை கல்பமா அனாதைகளா ஆயிட்டீங்க. இப்ப இந்த தந்தை வந்திருக்கேன். அரை கல்பமா நீங்க தந்தைய நீங்க ஒரு கடவுள்ன்ற ரூபத்துல வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதான் பக்தி மார்க்கத்தை பத்தி சொன்னார் இல்லையா, அவங்க பக்தியின் அன்பு காட்டுறாங்க அப்படின்னு. இப்ப தந்தையை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தான் உங்களுடைய உண்மையான தந்தை. என்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு அடுத்த அரை கல்பத்துக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் இந்த தந்தை தான் அப்படிங்கறத புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால பக்திக்கும் அரைக்கல்ப சமயம் விதிமுறைப்படி டைம் இருக்குங்கிறாங்க பாபா. 2500 வருஷம் பக்தி நடக்குது இல்ல, அதான் பாபா சொல்லியிருக்காரு. பாபா எதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இதுவோ குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. பாபா உள்ளுக்குள் இருப்பதையெல்லாம் அறிந்து கொள்பவர் என்பது கிடையாது. பாபா அனைவரின் மனதின் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அதுக்காக மனதில் எழும் எண்ணங்களை அறிபவர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக தனியா இருக்கிறாங்க. இது சாது சன்னியாசிகள்கிட்ட போனா இப்ப நமக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல, பண்ணுவாங்க. அவர்களும் இந்த கலையை கற்றுக்கொள்றாங்க. இங்கே அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. தந்தை வர்றாரு, தந்தை மற்றும் குழந்தைகள் தான் இந்த பாகம் முழுவதையும் நடிக்கிறீங்க. பாபாவுக்கு தெரியும் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. அதில் குழந்தைகள் எப்படி பாகத்தை நடிக்கின்றனர். அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன உள்ளதென அறிந்து கொள்கிறார் என்பதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. அதான் இந்த உலக நாடக சக்கரத்துல எப்படி பாகம் நடிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் அப்பா சொல்றாங்க. தேவி தேவதைகளா வாழ்ந்திருக்கீங்க அரை கல்பம். அடுத்து நீங்களே அசுர குணம் உடையவர்களா மாறி இருக்கீங்க. இப்ப தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. ஆமா, ஏன்னா அவ இதுக்குன்னு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொள்றவர் அப்பா. அதெல்லாம் கிடையாது. அது அவசியமும் இல்ல. அதுக்குன்னு தனியா ஆளுங்க இருக்காங்க. இப்ப நான் சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுறது ஆதி அனாதியா அது நடந்துட்டுதான் இருக்கு இந்த டிராமா.
அப்படிங்கறது ஆமா குழந்தைங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க பாபா. சொல்றேன். ஆமா, உம் உம் மனம் புத்திய தந்தை வந்து உட்கார்ந்தா அந்தராமின்னு சொல்லிட்டாங்க எங்க பக்தி மார்க்கத்துல. தந்தை உள்ளுக்குள்ளே இருக்காரு, எனக்குள்ளே இருக்காரு, உனக்குள்ளே இருக்காரு. அவர் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எழுப்புற எண்ணங்களையும் நீ நினைக்கிற சிந்தனைகளையும் அவரே கவனிச்சுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இங்க தந்தை சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஒரு காரியம்லாம் நான் செய்யறது இல்ல. நான் வந்து என்னுடைய காரியம் இந்த ஞானம் கொடுக்கறது மட்டுமே அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஞானத்தின் மூலமா இந்த முழு இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. இத சொல்றதுக்காகவே தந்தை வாரேன் அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா இத ராஜ்யம் சதிவ ராஜ்யம் என்னவென்று சொல்லப்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ளும் விகாரங்கள் தான் இருக்குது. மிக மோசமான மனிதர்கள் வந்து பாபா மனமுள்ள மலர்களாக ஆக்குறாரு. இந்த பாபாவின் அன்பு குழந்தைங்களாகி உங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது. பிறகு அது அழிவற்றதாக ஆகிறது. அங்கே நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது மிகுந்த அன்பு செலுத்துறீங்க. நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. சத்யுக ராஜ்யம் மோகஜித் பற்றுதல்களை விடுத்து ராஜா ராணி மற்றும் பிரஜைகளை ராஜ்யம் என சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாங்க பாபா. ஆமா, இது வந்து மக்களாட்சி முறையில இருக்கு இந்த கலியுகம்ன்றது. அது மன்னராட்சி முறை அப்படிங்கறத சொல்றாங்க. மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்க ராஜா ராணி ஆட்சி செய்யறாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. அங்க இந்த மாதிரி ஒரு அரசாங்க அமைப்பு இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. நீங்க எந்த உயர்ந்த பதவி அடையினாலும் இங்க தந்தையை நினைவு செய்யறதுனாலையும் தந்தை கிட்ட காட்டக்கூடிய வழியில நீங்க புருஷார்த்தம் பண்றதுனாலையும் நீங்க அந்த உயர்ந்த பதவியை அடைய முடியும். எப்படி இங்க முழுக்க முழுக்க எல்லா கர்மேந்திரியங்களும் எல்லா சூட்சும இந்திரியங்களும் தூய்மையாகி கர்மாத்தீத்த நிலையை அடைஞ்சீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது வந்து சத்யுக ராஜ்யத்தை வந்து மோகஜித் ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ராஜ்யம் பற்றுதலே இருக்காதாங்க. நான் தான் ராஜா நீ ராணி அப்படிங்கிற உணர்வு எல்லாம் இருக்காது. நீ பிரஜை அப்படி நீங்க உயர்த்தி தாழ்த்தி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உணர்வுகள் அங்க இருக்காது. ஆனா இங்க கலியுகத்துல பாருங்க, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இருக்கு இல்லையா, அத சொல்றாங்க அப்பா. அங்க அப்படி ஒரே குடும்பமா இருப்பாங்க. ராஜா ராணி இருந்தாலுமே அவங்கள தாய் தந்தையா தான் பார்ப்பாங்க பிரஜைகள். பிரஜைகளை அந்த ராஜா ராணிகளும் ராயல் ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னா அவங்கள இவங்க பிரஜைகளை குழந்தைகளா தான் பார்ப்பாங்க. நம்முடைய மக்கள் அப்படிங்கிற உணர்வுல தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை இல்லையா கலியுகத்துல. நீ வேற குடும்பம் நான் வேற குடும்பம், நான் என் குடும்பத்துக்காக தனியா சொத்து சேர்த்து வைக்கிறேன், ஒதுக்குறேங்கிற பேர்ல தனியா பதிக்கிறது எல்லாம் இந்த வேலையெல்லாம் இங்கதான் நடக்கும். ஆனா அங்க அப்படிலாம் நடக்காது. அங்க எல்லாம் வெளிப்படையா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். உலகத்தை வென்றவராக ஆகிறதுக்கு நாம் எதை வெல்ல வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அங்கே ஒரு பொழுதும் யாருமே அழமாட்டாங்க, துக்கத்தின் பெயரே இருக்காது. குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நிச்சயமா பாரதத்துல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி இருந்ததுன்னு. இப்ப இல்ல. ஏன்னா இப்போது ராவண ராஜ்யம். இதில் அனைவருமே துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. பிறகு பாபாவை நினைவு செய்யறாங்க. வந்து சுகம் சாந்தி கொடுங்க, இரக்கம் வையுங்க. எல்லையற்ற தந்தை இரக்க மனம் உள்ளவர். ராவணன் இரக்க மனம் அற்றவன், துக்கத்துக்கான வழி சொல்பவன். மனிதர்கள் அனைவரும் துக்கத்தின் வழியில செல்றாங்க. அனைத்திலும் பெரியதிலும் பெரிய துக்கம் தருவது காம விகாரம். அதனால் பாபா சொல்றாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைங்களை காம விகாரத்தை வெற்றி கொள்ளுங்க. அப்போது உலகத்தை வென்றவராக ஆகிடுவீங்க. இந்த லட்சுமி நாராயணனை உலகத்தை வென்றவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்று நோக்கம் குறிக்கோள்னு இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. காமம் தான் முதலிடை கடை துக்கம் கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல காமம்ன்றது ஆசை. ஆசைக்கும் பேர் காமம் தான். இந்த ஆசைங்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த மனதுல ஆசை எழும்பிக்கிட்டே இருக்கு இல்லையா, அத சொல்றாங்க. இங்க இச்சைகள் நிறைந்த உலகமா இருக்குது இது. ஆனா அது வந்து இச்சா மாத்திரம் அவித்யா அப்படிங்கிற பேர் கொண்ட சத்தியுகமா இருக்குது. ஆசைகள் என்றால் என்னவென்றே தெரியாத உலகம் அது. அப்ப இந்த ஆசைகளை ஜெயிச்சிருங்க, நீங்க உலகத்தை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதத்தான் காமம்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆசைக்கு. ஆசைகளை வென்றுட்டீங்கன்னா சொல்றாங்க இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அதுதான் அப்ப இங்கேயும் சொல்றாங்க. காமமும் உடல் உறவு அந்த காமமும் இருக்குது, இந்த ஆசைகள் அப்படிங்கிற இந்த காமமும் இருக்கு.
ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆசைகளை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் குருட்டு நம்பிக்கை என்று பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பாபா என்ற சொல்லை சொல்லும் போதே பரிவாரத்தின் நறுமணம் வருது. நீங்களும் சொல்றீங்க இல்லையா, நீங்கள் தான் தாயும் தந்தையும். உங்களுடைய இந்த ஞானம் தரும் கிருபை மூலம் எங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்குது. புத்தியில நினைவு உள்ளது. நாம முதல்ல மூலவதனத்துல இருந்தோம். அங்கிருந்து இங்கே நம் பாத்திரத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். முதல்ல நாம் தெய்வீக ஆடையை எடுத்துக்கொள்றோம், அதாவது தேவதா என சொல்லிக் கொள்றோம். பிறகு சத்திரிய வைசிய சூத்திர வர்ணத்துல வந்து வெவ்வேறு பாத்திரங்களை நடிக்கின்றனர். இவ்விஷயங்கள் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிருக்கல. இப்போது பாபா வந்து முதலிடை கடைசியின் ஞானத்தை குழந்தைங்களாக உங்களுக்கு தந்திருக்கிறாரு. தம்மை பற்றிய ஞானத்தையும் தந்திருக்கிறாரு. நான் இந்த உடல்ல பிரவேசமாகிறேன். இவர் தம்முடைய 84 பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவே இல்லை. நீங்களும் கூட தெரிஞ்சிருக்கல அப்படிங்கிறாங்க பாபா. இந்த 84 பிறவிகளின் இந்த சக்கரத்தை யுவ சக்கரத்தை சொல்றாங்க. சத்தியுகத்துல நீங்க தேவதையா வாழ்ந்திருக்கீங்க. திரேதா யுகத்துல ஆஃப் கேஸ்ட் தேவதையா, பாதி தேவதையா, செமி கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதி தேவதைகளா வாழ்ந்திருக்கீங்க. இதுக்கு என்ன கொஸ்டின் தான் பிரதர், எதையெல்லாம் நான் தெரிந்திருக்கவில்லை அப்படின்னு பாபா கேக்குறதுக்கு இது ஆன்சர். இது நான் வந்து குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லிட்டேன். எதையெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கல அப்படிங்கறதுக்கான இது என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சிடல அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாபா. நம்ம வந்து 84 பிறவிகளை பத்தி தெரிஞ்சிருக்கல, முதலிடை கடையை பத்தி தெரிஞ்சிருக்கல, அப்பாவே தெரிஞ்சிருக்கல. ஆமா, யுகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிடல. அதனாலதான் சொல்றாரு தேவதைகளா வாழ்ந்திருக்கீங்க சத்தியுகத்துல, திரேதா யுகத்திலயும் தேவதையா வாழ்ந்திருக்கீங்க, துவாபர யுகத்துல வைசியர் குலத்துல வந்திருக்கீங்க, வர்ணத்துல வந்திருக்கீங்க, அப்படியே கலியுகத்துல சூத்திர வர்ணத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க தந்தைய தெரிஞ்சுக்கிட்டதுனால பிராமணர்களா மாறி இருக்கீங்க. பிராமணன்ல இருந்து மறுபடியும் தேவதையா மாறணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த வர்ணங்கள் இப்படி 84 பிறவிகள் நீங்க சுத்தி வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஆமா, இது எதுவுமே தெரியாம இப்ப பாபா வந்துதானே நமக்கு தெரியுது. இதெல்லாமே சொல்லி கொடுத்து அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே இல்ல அப்படிங்கிறாங்க பாபா. எதை குருட்டு நம்பிக்கைன்னு பாபா சொல்றதுக்கு அதுக்குதான் இந்த ஆன்சர். என்னன்னா, கோவில்களுக்கு போறீங்க, ஆனா வந்து அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி எதுவுமே தெரியாது. எப்படி பொம்மைகளின் பூஜை நடைபெறுகின்றதோ அது போல தேவிகளுக்கும் பூஜை செய்யறாங்க. படைத்து நன்கு அலங்கரித்து போகு வைக்கிறாங்க. ஆனால் அந்த தேவிகளோ எதை சாப்பிடுறதே இல்ல. பிராமணர்கள் சாப்பிட்டு விடுறாங்க. படைத்து பிறகு பராமரிப்பு செய்து விநாசமும் செய்திடுறாங்க. இதுதான் குருட்டு நம்பிக்கை அப்படிங்கிறாங்க பாபா. இது வந்து சத்தியுகத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்ல. இதெல்லாம் கலியுகத்துலதான் வெளிப்படுது. இப்ப வந்து விநாயகருக்கே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சிலையெல்லாம் வச்சு எல்லாம் போகெல்லாம் வச்சு கடைசியில கொண்டு போய் கடல்ல தள்ளி விட்டுறாங்கல்ல. ஆமா, அதான் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றாரு. தேவி தேவதைகள் வாழ்ந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே தெரிஞ்சுக்கல. அவங்க அரை கல்பமா தேவி தேவதைகளா சத்தியுக திரேதா யுகத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கல நீங்க. அது கூடவே அவர்களுக்கு கோயில எழுப்பி இந்த மாதிரி பூஜை செய்றீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு மூர்த்தி தானே, ஒரு சிலை தானே, ஜட சிலை தானே, அதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து அதுக்கு போக வச்சு அவங்கள பராமரிப்பு செய்து சிலைக்கு ஒரு சிலைக்கு இத்தனை பராமரிப்பு எல்லாம் செய்றீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த படைச்ச போக கூட அவங்களே பிராமணர்களே சாப்பிடுறாங்க, அவங்களே படைக்கிறாங்க, அவங்களே பரிமாறுறாங்க, அப்புறம் அவங்களே விநாசம் பண்ணிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இதெல்லாம் நீங்க இப்ப இதெல்லாம் குருட்டு நம்பிக்கையா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை வரலாற தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், சில வருடங்களின் வித்தியாசம்னு பாபா எதை சொல்றாரு? ஷியாம் சுந்தர் பற்றி ரகசியமும் புரிய வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் புது உலகத்தின் முதல் இளவரசர் மற்றும் ராதை வந்து 2ஆம் நம்பர்ல இருக்காரு. சில வருடங்களின் வித்தியாசம் அன்பு செலுத்துகின்றனர். அவர்தான் இவர்தான் ஷியாம் என்றும் சுந்தர் என்றும் சொல்லப்படுகிறார்ங்கிறாங்க பாபா. ஸ்ரீ கிருஷ்ணர் புது உலகத்தின் முதல் இளவரசர் மற்றும் ராதை வந்து 2ஆம் நம்பர்ல இருக்காரு. சில வருடங்களின் வித்தியாசம், சிருஷ்டியின் ஆரம்பத்துல இவர் முதல் நம்பர்னு சொல்லப்படுறாரு. அதனாலதான் கிருஷ்ணர் மீது அனைவரும் அன்பு செலுத்துறாங்க. இவர் தான் ஷியாம் என்றும் சுந்தர்னு சொல்லப்படுறாங்கிறாங்க பாபா. ஆமா, அது என்னன்னா பரந்தாமத்துல இருந்து முதல்ல வரக்கூடிய ஆத்மா அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா தான்.
முதல் நம்பர்ல அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் இந்த சிருஷ்டி நாடகத்துல நடிக்க வராரு, குழந்தையா பிறக்க வராரு. முதல்ல கிருஷ்ணன் வந்துடுறாரு. கொஞ்சம் வருடம் கழிச்சுதான் ராதை வந்து 2ஆம் நம்பர்ல வராங்க. ஏன்னா முதலே குழந்தையா பிறந்துருவாரு கிருஷ்ணர், அப்புறம் தான் 2வது ராதை வந்து பிறக்குறாங்க. அதுதான் அந்த விஷயம். அவங்க கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் சில வருடங்கள் வித்தியாசம்னு பாபா சொல்றாங்க. ஆமா, அப்படி சொல்றாங்க. பிறப்பெடுக்கிறது அத சொல்றாங்க. அந்த சுந்தர் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணனும் சொல்லப்படுது இங்க. சரியா? அந்த சுந்தரரு 84 பிறவிகளின் சக்கரம் முடிச்சு வரும்போது ஷியாமா மாறிடுறாரு. ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா வெள்ளை. பரந்தாமத்துல இருந்து வரும்போது வெள்ளையா சுந்தரமா இறங்கி வந்தாரு அவரு கிருஷ்ணரு. அவரே 84 பிறவிகளின் சக்கரம் முடிக்கும் போது ஷியாமா மாறிடுறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஷியாம்னா கருப்புன்னு அர்த்தம். விகார வழியில வந்துட்டாங்க இல்லையா, 63 பிறவி, 21 பிறவி சொர்க்கத்துல வாழ்ந்து 63 பிறவி விகார வழியில வாழ்ந்ததுனால அவங்க கருப்பா மாறி போயிடுறாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. இதுதான் ஷாம் சுந்தரனுடைய சொர்க்கத்துல எல்லாருமே சுந்தராக தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. நெக்ஸ்ட், தர்ம பிரஷ்டம் கர்ம பிரஷ்டம் ஆனதால் தங்களை என்னவென்று சொல்லிக் கொள்ள முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க. இப்போது வந்து சொர்க்கம் எங்கே உள்ளது, சக்கரம் சுற்றி கொண்டே சமுத்திரத்தின் கீழே சென்று விட்டது என்பதெல்லாம் கிடையாது. எப்படி இலங்கை துவாரகை கீழே சென்று விட்டதாக சொல்றாங்க, அப்படி இல்லை. அப்படி இல்லை, இந்த சக்கரம் சுற்றுது. இந்த சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக உலகத்தின் எஜமானராக ஆகுறீங்க. பிரஜைகளும் கூட தன்னை எஜமானன்னு புரிஞ்சு கொள்றாங்க இல்லையா. நம்முடைய ராஜ்யம்னு சொல்லுவாங்க, பாரதவாசிகள் நமது ராஜ்யம்னு சொல்லுவாங்க. பாரதம் என்ற பெயர் உள்ளது, ஹிந்துஸ்தான் என்ற பெயரும் தவறானது. வாஸ்தவத்துல ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் தான். ஆனால் தர்ம பிரஷ்டம் கர்ம பிரஷ்டம் தரக்குறைவுன்னு சொல்றாங்க பாபா. கர்ம பிரஷ்டம் ஆனதால் தங்களை தேவதான்னு சொல்லிக் கொள்ள முடியாது. இதுவும் டிராமாவுல விதிக்கப்பட்டது. இல்லை என்றால் பாபா எப்படி வந்து மீண்டும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வது? முன்பு உங்களுக்கும் அனைத்து விஷயங்களையும் பற்றி தெரியாமல் இருந்தது, இப்போது பாபா புரிய வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எப்படின்னா, அந்த இலங்கை துவாரகை எல்லாம் கடலுக்கு அடியில போயிடுச்சு அப்படிங்கறத சொன்னார் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் கடலுக்கு அடியில போயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாது. உண்மையிலேயே சுயதரிசன சக்கரம் இப்படி சுத்தி வருது அப்படிங்கறத சொல்றாங்க. அரை கல்பம் தேவி தேவதைகளா வாழ்ந்தீங்க இல்லையா, அதத்தான் தர்மம் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அங்க எல்லாருமே ஆத்மாவுடைய சுய தர்மத்திலே இருந்தோம். இப்ப அப்பா நமக்கு 7 தெய்வீக குணங்கள் கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த தெய்வீக குணங்களோடையவே வாழ்ந்தவங்க தான் தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகள். அது அரை கல்பமா இருக்கும்போது உண்மையான தர்மத்திலே இருந்தீங்க. அதுவே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, கர்மத்தின் பந்தனத்துல மாட்டிக்கிட்டீங்க. அடுத்து வர அரை கல்பத்துல அங்க மாட்டிக்கிடும் போது அங்க தர்மமே கொஞ்சம் கொஞ்சமா கலைகளை இழந்து அப்ப கீழான நிலைக்கு வந்துருச்சு. அதத்தான் அங்க துவாரகையும் லங்கையும் கடலுக்குள்ள மூழ்கி போயிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல்ல மேல இருந்துச்சு கடலுக்கு மேல, இப்ப கடலுக்குள்ள மூழ்கி போயிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. அததான் இங்கிட்டு தர்மம் இப்படி இருந்துச்சு, உயர்ந்த நிலையில இருந்துச்சு, இங்கிட்டு தாழ்ந்த நிலையில போயிருச்சு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் அப்ப இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட், மணமகள்கள் அனைவருமே யாரோட அன்புல கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இனிமையான பாபா, அவரையும் நீங்க மறந்துடுறீங்க. அனைவரை காட்டிலும் இனிமையான பாபா இல்லையா? மொத்தப்படி ராவண ராஜ்யத்துல உங்களுக்கு அனைவருமே துக்கம்தான் தர்றாங்க இல்லையா? இதனால எல்லையற்ற தந்தையை அனைவருமே நினைவு செய்யறாங்க. அவருடைய நினைவில் அன்பில் கண்ணீர் விடுறாங்க. ஹே மணவாளனே, எப்போது வந்து மணமகள்கள் அனைவரையும் சந்திப்பீங்க? ஏன்னா நீங்கள் அனைவருமே பக்தைகளின் பதி பகவான் ஆவார். பகவான் வந்து பக்தியின் பலன் தர்றாரு, வழி சொல்றாரு, மேலும் புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கக்கூடியவர் யாரு? இறைவன். இப்ப இறைவன்கிற சம்பந்தத்துல வந்திருக்காரு. வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தர்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கிறீங்க இந்த மணமகனுடைய ஞாபகத்துல. அத கூட முரளியில அவ்வியத்தவாணியில சொல்றேன் இல்லையா, உங்களுடைய அன்பு கண்ணீரை நான் இதயம் அப்படிங்கிற பெட்டகத்துல முத்துக்களா நினைச்சு சேமிச்சு வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. அதுதான் நம்மளுடைய கண்ணீர் துணிகள் எல்லாம் அப்பா இதயத்துல முத்துக்களுக்கு சமமா சேமிச்சு வச்சிருக்காராம். அதான் அந்த அன்புல இப்ப மூழ்கி இருக்கீங்க. உங்களுக்கு நான் பக்தியின் பலன் இந்த ஞானத்தை கொடுக்க வந்திருக்கேன்.
பக்தியின் பலன் என்ன? 63 பிறவிகளின் பக்தியின் பலன் என்ன? பலன் வந்து இப்ப நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க வந்திருக்காரு பாபா. ஞானம், அப்பா கொடுக்கிற ஞானம் தான் பக்தியின் பலன். பக்தியின் அடிப்படையில எப்படி புருஷார்த்தம் பண்றீங்களோ அதன் அடிப்படையில தான் சொர்க்கத்தின் ஆட்சி பலன் கிடைக்கும். அப்ப பக்தியின் பலன் என்ன? ஞானம் மட்டுமே. ஞானம் மட்டுமே. அதை மட்டும் புரிச்சுக்கணும். பக்திகளுடைய பதியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு பாபா. கணவனா இருந்து நான் இப்ப வர்றேன் அப்படிங்கிறாரு. சம்பந்தமும் இருக்கு. ஆமா, நாயகன் நானு, நாயகன் நீங்க. அதான் நாயகிகள் நீங்க நாயகனுடைய நினைவுல கண்ணீர் வடிக்கிறீங்க, அன்பு கண்ணீர் விடுறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஞான ஞானேஸ்வரர் வந்து நம்ம யாராக ஆக்குகிறார்? இது 5000 வருடங்களோட விளையாட்டு. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி எந்த ஒரு மனிதருக்குமே தெரியாது. ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. எந்த ஒரு மனிதருமே தெரிஞ்சிருக்கல. தேவதைகளுக்கும் தெரியாது. இந்த ஆன்மீக தந்தை தான் தெரிஞ்சிருக்காரு. அவர் தம்முடைய குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. வேறு எந்த ஒரு தேகதாரியிடமும் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்க முடியாது. இந்த ஞானம் இருப்பது ஆன்மீக தந்தையிடம். அவர் தான் ஞான ஞானேஸ்வரர்னு சொல்லப்படுறாரு. ஞான ஞானேஸ்வரர் உங்களுக்கு ஞானம் தர்றாரு, ராஜேஸ்வர் ஆக்குவதற்காக. அதனால் இது ராஜயோகம்னு சொல்லப்படுது. மத்தபடி அதெல்லாம் ஹடயோகம் ஆகும். ஹடயோகிகளின் சித்திரங்கள் கூட அதிகம் இருக்குது. சன்னியாசிகள் எப்போது வர்றாங்களோ அவர்கள் வந்து பின்னால் ஹடயோகம் கத்து கொடுக்கறாங்க. அதிக விருத்தியானதும் ஹடயோகம் கற்பிக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. நம்ம அதிகமா வந்தோன்னதான் மக்கள் அதிகமா வரதான் ஆத்மாக்கள் சன்னியாசிகள் வந்து ஹடயோகம் கத்து கொடுக்கறாங்க. அதான் 2 வார்த்தை சொன்னாரு. இந்த 2 இது பேரை ஞாபகம் வச்சுக்கணும். ஞான ஞானேஸ்வரன், ராஜராஜேஸ்வரர். அப்படின்னா என்னன்னா, இந்த ஞான ஞானேஸ்வரன் பரமாத்மா வந்து பாடம் கற்பிக்கிறாரு, ராஜயோகத்தின் பாடத்தை. அதன் மூலமா நீங்க ராஜராஜேஸ்வரனா மாற போறீங்க அப்படிங்கறத நம்மள சொல்றாரு. அப்ப இந்த 2 வார்த்தை இன்னைக்கு ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பா வந்திருக்காரு, நம்ம ராஜராஜேஸ்வரனா. முரளியில எவ்வளவு வித்தியாசமான வார்த்தைங்க எல்லாம் சில சமயம் பாபா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அது ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஞானஸ்நானம் நல்லா இருக்கும். ஞானேஸ்வர் வந்து நம்மள ராஜராஜேஸ்வர் ஆக்குறதுக்காக ராஜயோகத்தை கத்து கொடுக்கறாரு அப்படிங்கறது ஞாபகம். ஆமா, இத ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலே நல்ல யோகா வரும். அப்பா எந்தெந்த சம்பந்தத்துல வந்திருக்காரு, எப்படி எல்லாம் நம்ம கிட்ட பேசுறாரு, இதெல்லாம் யோசிச்சு பாக்குறதுக்கு பேருதான் யோகா. இதெல்லாம் பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல யோகா இல்ல. யோகா எங்க இருக்கு? இந்த ஞானத்துக்குள்ளே இருக்கு. பாத்தீங்களா? இத சிந்தனை செஞ்சு பார்க்க முடியலங்கிறாங்க யாரும். அவ்வளவு ஈஸியா தானே இருக்கு. இதென்ன கஷ்டமாவா இருக்கு? எவ்வளவு பாக்கியத்தை உண்டாக்குது இந்த ஞானம் முரளி. இத படிக்கவும் மாட்டேங்கிறாங்களாம் டெய்லி. இப்ப கூட சொன்னார் இல்லையா, மகாராதிகள் கூட நேத்து முரளியை தவற விட்டுறாங்க, படிக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா. அப்ப தினமும் முரளியை படிக்கணும். அப்பா தினமும் ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்காக சொல்லுவாரு அந்த விஷயத்துல. இப்ப சொன்னார்லயே இந்த மாதிரி. எந்த அன்பு கிடைத்தால் நமக்கு வேறு எந்த அன்புமே பிடிக்காதுன்னு பாபா சொல்றாங்க. நான் வருவதே சங்கம யுகத்துலதான் வந்து ராஜஸ்தானிய ஸ்தாபனை செய்கிறேன். ஸ்தாபனை இங்கேதான் செய்யறேன், சத்யுகத்துல இல்ல. சத்யுக ஆரம்பத்திலோ ராஜ்யம் இருக்கும் என்றால் நிச்சயமாக சங்கம யுகத்தில் ஸ்தாபனை ஆகுது. இங்கே கலியுகத்துல அனைவருமே பூஜாரிகள், சத்யுகத்துல இருக்கும் அனைவரும் பூஜைக்குரியவங்க. பாபா பூஜைக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வர்றாரு. பூஜாரி ஆக்குபவன் ராவணன். இவை அனைத்தையும் அறிந்து கொள்ளணும் இல்லையா? இது உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இந்த ஆசிரியரை பத்தி யாருமே தெரிஞ்சு கொள்ளல. அவர் சுப்ரீம் தந்தையாகவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாகவும் இருக்காரு. இதை யாருமே தெரிஞ்சிருக்கல. பாபா தான் வந்து தம்மை பற்றிய முழு அறிமுகத்தையும் தர்றாரு. குழந்தைகளுக்கு தாமே கற்பித்து பிறகு உடன் அழைத்து செல்றாரு. எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கிறது என்றால் பிறகு வேறு எந்த அன்புமே பிடிக்காது அப்படிங்கிறாங்க பாபா. இவ்வளவு கொடுக்கற என் மேல வந்து எவ்வளவு அன்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்பா சொன்ன உங்களை பூஜைக்குரியவரா மாத்துறதுக்கு தந்தை வந்திருக்கு இந்த சங்கம யுகத்துல. தந்தை வந்து உங்களை பூஜைக்குரியவரா தேவதைகளா அரை கல்பத்துக்கு மாத்தி வைக்கிறேன். ஆனா இந்த ராவணன் என்ன செய்யறவங்கள அப்படின்னா அரை கல்பத்துக்கு உங்களை பூஜாரியா மாத்திட்டான் அப்படின்றத சொல்றது. பூசாரிகளா மாறி போயிட்டீங்க எல்லாரும்.
அப்பா உங்களுக்கு வரம் கொடுக்கறேன், ஆனா அந்த ராவணன் உங்களுக்கு சாப்பிடலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த பாயிண்ட் நல்லா ஈஸியா இருக்கு இல்லையா? அப்பா வரம் கொடுக்கறாரு, ஆஸ்தி கொடுக்கறாரு, இந்த ராவணன் சாபம் கொடுக்கறான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பூஜைக்குரியவரை அவர் மாத்துறாரு, இவன் பூஜாரியா மாத்தி விட்டுறாங்கள அப்படிங்கறத சொல்றாங்க. இவர் அன்புக்கு முன்னாடி நமக்கு மனிதர்களுடைய அன்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் சுயநலத்துக்காக அன்பு செலுத்துற மாதிரி நடிப்பாங்களே தவிர இறைவன் வந்து நம்ம கிட்ட கொடுக்கறது எல்லையற்ற அன்பு கொடுக்கறாரு. ஆமா, சூப்பர் சூப்பர் சொன்னீங்க சிஸ்டர். சுயநலத்தின் அன்பு, சுயநலத்தின் அன்புக்கு தான் பற்று. அதுவும் ராவணனுடைய ஒரு ரூபம் இல்லையா? அதத்தான் முதலே பற்றற்றவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதான். நெக்ஸ்ட், உலகத்தின் அதிசயம் எது? ஈஸ்வரனின் அதிசயம், உலகத்தின் அதிசயமும் ஈஸ்வரனின் அதிசயமும் ஒன்றுதான் என்று பாபா சொல்றது என்ன? இச்சமயம் இருப்பது பொய்யான கண்டம், பொய்யான மாயா, பொய்யான உடல். பாரதம் இப்போது பொய்யான கண்டம், பிறகு சத்யுகத்துல உண்மையான கண்டமாக இருக்கும். பாரதம் ஒரு பொழுதும் விநாசம் அடையாது. இது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம். இங்கே எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. மேலும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறாரு. இது மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம் ஆகும். பாரதத்தின் மகிமை அளவற்றது, ஆனாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். பாரதம் என்பது உலகத்தின் அதிசயம். அவை மாயாவின் 7 அதிசயங்கள். ஈஸ்வரனின் அதிசயமும் ஒன்றுதான். பாபா ஒருவர், அவருடைய அற்புதமான சொர்க்கமும் ஒன்று. இதைத்தான் ஹெவன் பாரடைஸ்னு சொல்றாங்க. உண்மையிலும் உண்மையான பெயர் சொர்க்கம் என்று ஒன்றுதான். இது நரகமாகும் அப்படிங்கிறாங்க பாபா. அப்ப வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா? ஜூட்டி மாயா, ஜூட்டி காயா, ஜூட்டி சம்சார். பொய்யான மாயை, பொய்யான உடல், பொய்யான உலகம் அப்படிங்கறத அந்த 3 வார்த்தை. இந்த உடலும் பொய்யானது, அதான் ஜூட்டி காயா அப்படின்னு சொல்றது. இந்த ராவணனும் பொய்யானவன். இந்த விகாரங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் பொய்யான உருவானது தானே, அதான் ஜூட்டி மாயா அப்படின்றத சொல்றது. அப்புறம் இந்த ஜூட்டி சம்சார், இந்த உலகமும் மொத்தமா பொய்யானது அப்படிங்கறத சொல்றாங்க. இது இப்படிப்பட்ட உலகம் இந்த கலியுகத்துல இருக்குது. ஆனா இந்த உலகத்திலயும் 7 அதிசயங்கள் உருவாக்கி வச்சிருக்கான். அது ராவணனுடைய அதிசயங்களா இருக்குது. 7 வண்டர்ஸ் இருக்கு இல்லையா? தாஜ்மஹால், பைசா கோபுரம், ஈஃபில் டவரு, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? 7 இருக்கு இல்லையா? அந்த இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ராவணன் இங்க உருவாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இது ராவணனுடைய அதிசயமா இருக்கு. ஆனா தந்தை ஒரே ஒரு சொர்க்கத்தை படைக்கிறேன், அதுதான் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அரை கல்பத்துக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய சொர்க்கமா இருக்குது. தந்தையும் ஒருத்தர் தான், அவர் கொடுக்கக்கூடிய சொர்க்கமும் ஒண்ணுதான். அதுதான் ஈஸ்வரனுடைய அதிசயமும் ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க பாபா. உலகத்தோட அதிசயமும் ஒன்றுதான். தந்தையும் அதிசயமானவர், தந்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்தியான அந்த சொர்க்கமும் அதிசயமானது அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு உயரும் கலையால் அனைவருக்கும் என்ன ஏற்படுதுன்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, சீக்கிரம் சக்கரம் வந்து சக்கரம் முழுவதையும் பிராமணர்களாகிய நீங்கள் தான் சுற்றி வர்றீங்க. நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம். பிறகு நாம் தான் தேவதைகளாக உயரும் கலை, இறங்கும் கலை. உங்களுக்கு உயரும் கலை என்றால் அனைவருக்கும் இதனால் நன்மை ஏற்படுது. உலகத்தில் சாந்தியும் வேண்டும், சுகமும் வேண்டும், துக்கத்தின் பெயர் இருக்கக்கூடாது என்று பாரதவாசிகள் விரும்புகிறாங்க. அது ஈஸ்வரிய ராஜ்யம் என சொல்லப்படுது. சத்தியுகத்துல சூரிய வம்சி, பிறகு 2வது கிரேடில் சந்திர வம்சி அப்படிங்கிறாங்க பாபு. உங்களை நான் இப்ப திரிகால தரிசி ஆக்கியிருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. பிராமணர்களை இப்ப தந்தை வந்து திரிகால தரிசி ஆக்கியிருக்கேன். நீங்க தான் பிராமணர்களா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க தான் தேவதையாக போறீங்க. தேவதையான நீங்க தான் மறுபடியும் பிராமணர்களா மாறுவீங்க. இதுதான் திரிகால தரிசி நிலை. 3 இதையும் பாக்கணும் இல்லையா? நம்மளுடைய எதிர்காலம் என்ன கேக்குறேன். எதிர்காலம் என்ன? நம்மளுடைய எதிர்காலம் என்ன? தேவதையா மாறுறது. ஓகே, என்ன அப்புறம் நம்மளுடைய இறந்த காலம் என்ன? இப்ப இறந்த காலங்கிறது நம்ம தேவதையா இருந்ததுதான் இறந்த காலம். அதுதான் திரிகால தரிசியா மாறிட்டீங்க இல்லையா? நான் தான் தேவதையா இருந்தேன், தேவதையா இருந்தனால தான் இப்ப பிராமணனா மாறிட்டீங்க அப்படிங்கறத சொல்றது இல்லையா? இந்த திரிகால தரிசி நிலை இந்த பிராமணர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. தேவதைகளுக்கு கூட இந்த ரகசியம் தெரியாது இல்லையா?
அதத்தான் சொல்றாரு, பிராமணர்களை மகிமைப்படுத்தி சொல்றாரு அப்ப இந்த இடத்துல. நெக்ஸ்ட், நாம் எதற்காக புருஷார்த்தம் செய்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நீங்க ஆஸ்திகர்கள், அவர்கள் நாஸ்திகர்கள். நீங்கள் செல்வந்தர் உடையவர்களாக ஆகி பாபாவிடமிருந்து ஆசி பெறுவதற்காக புருஷார்த்தம் செய்கிறீங்க. உங்களுக்கு மாயாவுடன் கூட குப்தமான யுத்தம் நடைபெறுது. பாபா வருவது ராத்திரியில, சிவராத்திரி இருக்கிறது இல்லையா? ஆனால் சிவனுடைய ராத்திரி என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. பிரம்மாவின் இரவு முடிவடைகிறது, பகல் ஆரம்பமாகுது அப்படிங்கிறாங்க பாபா. பிரம்மாவின் இரவு நேரம் தான் இந்த துவாபர யுகமும் கலியுகமும். இந்த பிரம்மாவின் இரவு முடியக்கூடிய நேரம் சங்கம யுகம். இரவு முடிஞ்சதுதானே பகல் வரும். அதனால தானே காலைல அமிர்த வேலை எதுக்கு யோகா பண்றோம்? நம்ம கடைசி பகல் வரப்போகுது, சொர்க்கத்தின் பகல் வரப்போகுது அப்படிங்கிற நினைவுலையும் அமிர்த வேலை யோகா பண்ணணும். அடுத்து சொர்க்கத்தின் வெளிச்சம் வரப்போகுது, அதுக்காக இப்ப தந்தை வந்த இந்த கடைசி இறுதி நேரத்துல நம்ம புருஷார்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப இந்த இரவு முடியிற நேரத்துல நல்லா புருஷார்த்தம் பண்ணீங்கன்னா பகல் வரும்போது அப்படியே இதனுடைய தொடர்ச்சியா சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. அதனாலதான் நம்ம எதுக்காக புருஷார்த்தம் பண்றோம்? செல்வந்தர்களாக 21 ஆகிறதுக்காகத்தான் நம்ம புருஷார்த்தம் பண்றோம் அப்படிங்கறத பாபா சொல்றாங்க. எதற்கு கணக்கு உள்ளதாக பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நான் வருகிறேன் சாதாரண வயிற்றின் உடல்ல. இவரும் கூட தம்முடைய பிறவிகள் பற்றி தெரிஞ்சிருக்கல. அநேக பிறவிகளின் கடைசியில தூய்மை இழந்து விட்ட போது தூய்மையற்ற சிருஷ்டியில தூய்மையற்ற ராஜ்யத்துல வர்றேன். தூய்மை இல்லாத உலகத்துல அநேக ராஜ்யங்கள், தூய்மையான உலகத்தில் இருப்பது உபஜயம். கணக்கு உள்ளது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. அப்பா நான் தூய்மையானவனா இருந்தேன் பரந்தாமத்துல, ஆனா இங்க பாருங்க என்னுடைய பார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. தூய்மையற்ற சரீரத்துல வாரேன் அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மையற்ற உலகத்துல நான் வாரேன், என்னுடைய பார்ட் இந்த டிராமால இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஏன் தந்தைக்கு பேரே என்னது? தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், பதித்தர்களை பாவனம் செய்யக்கூடியவர் தானே பேர் இருக்கு. அதனுடைய அடிப்படையில சொல்றாரப்பா, நான் இந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை சொல்றேன் ஃபர்ஸ்ட், அவர்கள் மூலமா குழந்தைகளுக்கு ஞானத்தை சொல்றேன். இவர் கூட தன்னுடைய 84 பிறவிகளின் கருத்து தெரிஞ்சிருக்கு, இவருக்கு கூட நான் தான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. உலகத்துல அநேக ராஜ்யங்கள் தூய்மையான உலகத்துல இருப்பது. இப்ப இருக்கிறது நிறைய ராஜ்யங்கள் இருக்கு. தூய்மையான உலகத்துல ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா ஆமா. நெக்ஸ்ட், தீவிர நௌதா பக்தி, தீவிர பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க பாபா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, ஏணிப்படி மற்றும் கல்ப விருட்சத்தின் சித்திரத்துல இந்த ஞானம் அனைத்துமே இருக்குது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைச்சிருக்கு, பிறகு வருமானத்துக்கு ஆதாரம் ஆகிவிடுது. 21 பிறவிக்கு கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இருக்காது. அதனால் அதன் பிராப்திக்காக முயற்சி எதுவும் செய்ய வேண்டி இருக்காது. அது பாபாவின் ஒரே ஒரு சொர்க்கம், உலகத்தின் அதிசயம்னு சொல்லப்படும். பெயரே சொர்க்கம். அதற்கு அதிபதியாக பாபா உங்களை ஆக்குறாரு. அவர்களோ சும்மா அதிசயங்களை காட்டுறாங்க. ஆனால் உங்களையோ பாபா அதனுடைய அதிபதியாகவே ஆக்குறாரு. அதனால் இப்போது பாபா சொல்றாரு, நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்க. நினைத்து நினைத்து சுகம் பெறுங்க. உடலின் கலக கிளேசங்கள் பிரச்சனை முடிந்து போகும். ஜீவன் முக்தி பதவி அடையுங்க. தூய்மை ஆவதற்காக நினைவு யாத்திரையும் மிகவும் அவசியமாகும். மன்மனோபவ இருந்தால் அந்மதி சோகதி. கடைசியில் எந்த நிலையில் சரீரத்தில் விடுகிறோமோ இப்பிறவின் தொடக்கமாகும் சொல்லப்படுது. சாந்திதாமம் சத்கதி ஏற்படுத்துது. இங்கே சத்கதிக்கு நேர் எதிரானது துர்கதி ஆகும். இதனுடைய சாரி பிரதர், நான் கொஸ்டினை மாத்தி தான் கேட்டுட்டு இருக்கேன். உலகத்தினர் எதை காட்டுறாங்க, ஆனா இதுக்கு ஆன்சர் நான் இன்னொரு தீவிர பக்திக்கு இதுக்கு வேற ஆன்சர் இருக்கு. உலகத்தினர் எதை காட்டுறாங்க, ஆனால் பாபா நம்மை அதுக்கே அதிபதியாக ஆக்குறாரு அப்படிங்கிற இதுக்குதான் இந்த ஆன்சர். அதான் மன்மனா பவ அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. வெளியில பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களா, ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இங்க ரூம்ல இருட்டுல உட்காந்து படிக்கிறது மாத்தி படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சரி ஓகே. அதான் மன்மனா பவ மந்திரத்தை கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்தை கொடுத்தவர் யாரு? சத்குரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு.
சத்குரு தான் நினைவு செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லி நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு மனதார தந்தையை நினைவு செய்யும் போதுதான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியுது. பாவ கர்மங்கள் எப்ப முழுமையா எரிஞ்சு முடிஞ்சதோ அதுக்கப்புறம் நீங்க கர்மாதீத்த நிலையை அடையிறீங்க, சம்பூர்ண நிலையை அடையிறீங்க. கூடவே உங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யறீங்க. ஏன்னா தந்தைக்கு நினைவுல இருக்கும் போது நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுக்கு சக்தியும் கிடைக்குது. அப்ப ரெண்டையும் நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சத்தியுகத்துக்கு நீங்க தயாராயிடுவீங்க. அப்பா இந்த மந்திரத்தை கொடுத்து உங்களை இப்படி தயார்படுத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. மந்திரம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சத்குரு தான் மந்திரம் கொடுக்கறாரு. இன்னும் சில முறையில சொல்லுவாரு, நான் உங்களுக்கு மந்திரவாதியா வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாரு. மேஜிக் மேனா வந்திருக்கேன், உங்களை இப்படி மனிதர்கள்ல இருந்து தேவதையா மாத்தக்கூடிய இந்த மந்திரத்தை கொடுக்கறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாரு இந்த மன்மனாபவ மந்திரத்துல. ஆமா, இது என்னன்னா இப்ப நான் சொன்ன நௌதா பக்தி, தீவிர பக்திக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல தீவிர பக்தி செய்யும் போது தலையை வெட்ட தலைப்படும் போது அவர்களின் மனதின் ஆசை நிறைவேறுதான். மத்தபடி அதில் எதுவுமே கிடையாது. அது தீவிர பக்தி, நௌதா பக்தின்னு சொல்லப்படுமா. எப்போதிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போதிருந்து பக்தியின் கர்ம காண்டங்களின் விஷயங்கள் மனிதர்கள் படித்து படித்தே கீழறங்கி வந்துடுறாங்க. வியாச பகவான் சாஸ்திரத்தை உருவாக்கினார்னு சொல்றாங்க. அவர் என்னவெல்லாம் அமர்ந்து எழுதியுள்ளார். பக்தி மற்றும் ஞானம் பற்றிய ரகசியத்தை இப்போது குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இப்ப பக்தி அரைக்கல்பம், ஞானம் அரைக்கல்பம். நௌருவ பக்திங்கிறது தீவிரமான பக்தியா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. தீவிரமான பக்தியின் காலத்துல நீங்க இப்படி ஒரு பக்கம் பக்தியும் செய்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு பக்கம் இந்த விகார வழியிலயும் நடந்து வந்திருக்கீங்க. இப்ப ஏன் இந்த கடைசி நேரத்துல இவ்வளவு துக்கத்தையும் அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பாவ கர்மங்கள் செய்ததுக்கு இந்த தண்டனைகள் கிடைக்குது நமக்கு நாடகத்தின் அனுசாரமா. அதுவே கூடவே பக்தியை செய்து வந்திருக்கோமே தந்தையை நினைவு செய்து, அதனாலதான் பக்தியின் அடிப்படையில உங்களுக்கு ஞானமும் கிடைக்குது. ஞானமும் இது கூடவே அதுக்கு இந்த பாவ கர்மங்கள் செய்ததுக்கான தண்டனையும் கிடைக்குது. ஞானமும் தண்டனையும் ஒரே சமயத்துல கிடைக்கிறதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, ஞானத்தின் அடிப்படையில இந்த தண்டனைகளுக்கான தீர்வையும் கொடுத்து தெய்வீக குணங்களையும் உருவாக்கி சக்திகளையும் உருவாக்கி தரப்பா. இந்த டிராமால இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா நமக்கும் அந்த குணங்கள் சக்திகளை தாரணை செய்யறது கஷ்டம். ஏன்னா ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா, ஒரு டெஸ்ட் பேப்பர் வச்சாதானே நீங்க தேர்ச்சி அடைகிறீங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியும். அதுக்காகவே இந்த டிராமா உங்களுக்கு டெஸ்ட் வைக்குது. இப்படி ஒரு டெஸ்ட் பேப்பரை உனக்கு கொடுக்குறேன், நீ இதுல பாஸ் பண்ணுவியா? அது எப்படி வரும் தெரியுமா? இந்த சக்திகளின் அடிப்படையில தான் வரும். எப்படின்னா, இந்த நேரம் உனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறேன், நீ பொறுமையா இருப்பியா? அடுத்தவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவியா? ஒத்துழைச்சு போவியா நீ? அப்படின்லாம் டெஸ்ட் பேப்பர் ஒவ்வொன்றா வரும். அதையெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னா இந்த சக்திகளின் அடிப்படையில தான் கடந்து போகணும். சில சமயம் எதிர்கொள்ளும் சக்தி தேவைப்படும், சில நேரம் ஒத்துழைப்பு சக்தி தேவைப்படும். எந்த நேரத்துல எந்த சக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பகுத்தறியும் சக்தியும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியும் வேணும். அதுக்கு இந்த ஞான சிந்தனை ரொம்ப அவசியம் அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. அதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. தீவிரமான பக்தி மூலமா நீங்க பாவ கர்மங்கள் செய்து வந்ததுனால இப்ப கீழானவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. முதல்ல ஆரம்பத்துல அது தீவிரமா இருந்துச்சு, இப்ப பக்தியே கீழானதா போயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. பாபா நம்மை எப்படி திருப்தி உடையவராக செய்து விடுகின்றார்? அதுக்கு என்ன ஆன்சர்னா, இப்ப நீங்கள் படைப்பினுடைய முதல் இடைக்கடையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பாபாவின் அன்பு கிடைக்குது. பாபா பார்வையிலேயே முழு திருப்தி அடைந்தவராக செய்து விடுகிறார். எல்லோருடைய முன்பாக வந்துதான் ஞானத்தை சொல்வார் இல்லையா? இதில் பிரேரணையின் விஷயம் எல்லாம் கிடையாது. பாபா கட்டளை தர்றார், இது போல் நடந்து செல்வதன் மூலம் சக்தி கிடைக்கும். எப்படி பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்லையா? இப்போது சர்வ சக்திவான் பாபாவிடம் புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலம் பிறகு நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆயிடுவீங்க. பேட்டரி சார்ஜ் ஆகிடும். பாபா தான் அனைவரின் பேட்டரியும் சார்ஜ் செய்கிறார். சர்வசக்திவான் பாபா மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அப்பா இப்ப சார்ஜ் போட வந்திருக்காரு. நம்ம பேட்டரி மொத்தமா வீக் ஆயிடுச்சு. இப்ப போன்ல எப்படி சார்ஜ் போடுறோம்? பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சார்ஜ் போட்டா சார்ஜ் ஃபுல் ஆகுது இல்லையா? அது போல இப்ப தந்தை சொல்றாரு. எலக்ட்ரிஷியன் சம்பந்தம் இது. எலக்ட்ரிஷியனா வந்திருக்காரு இப்ப.
உங்களுக்கு நான் சார்ஜ் போட வந்திருக்கேன். இப்ப யோகத்தின் மூலமா தானே நீங்க சக்தி கிடைக்குது, உங்களுக்கு கரண்ட் கொடுக்கறேன். நீங்க எப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரந்தாமத்துல வந்து என்னை நினைவு செய்றீங்களோ அப்ப உங்களுக்குள்ள என்னுடைய கரண்ட் பாஸ் ஆகுது, உங்களுக்கு நான் கரண்ட் கொடுக்குறேன், சக்தி கொடுக்கறேன்றார் இல்லையா? அதான் இந்த எலக்ட்ரிஷியன் சம்பந்தம், அந்த கரண்ட் கொடுக்குறாரு நமக்கு. அதன் மூலமா தான் உங்க பேட்டரி சார்ஜ் ஆகுது. இந்த பேட்டரி எத்தனை பிறவிகளுக்கு வருது? 84 பிறவிகளுக்கு மொத்தமா வருது. அதுல 21 பிறவிகள் தூய்மைக்கான சார்ஜா இருக்குது. இன்னும் போக போக துவாபர யுகத்துல இருந்து வர வர தூய்மையற்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கலப்படத்தினால வந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாபா அனைத்து தர்மத்தினருக்கும் சொல்லும் விஷயம் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அது பாபா அந்த பக்தியின் சாஸ்திரங்களையோ ஜென்ம ஜென்மாந்திரமாக படித்தே வந்திருக்கிறீங்க. இப்ப பாபா அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் சொல்லிட்டார், தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்வீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும். இப்போது நினைவு செய்ய வேண்டியது குழந்தைங்களாகிய உங்களுடைய வேலை. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயம் கிடையாது. பதீத்த பாவனர் ஒரு தந்தை மட்டும்தான். பிறகு தூய்மை அடைந்து அனைவரும் வீட்டுக்கு சென்றுடுவாங்க. அனைவருக்காகவும் இந்த ஞானம் உள்ளது. இது சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம் அப்படிங்கிறாங்க பாபா. அனைத்து தர்மத்தினருக்குமே இந்த ஞானம் இருக்குது, அந்த இது இருக்குங்கிறாங்க பாபா. அனைத்து தர்மத்தினருக்கும் சொல்லும் விஷயம். ஆமா ஆமா, தந்தையை இப்ப நினைவு செய்தாதான் தூய்மையாக முடியும். பரந்தாமத்துக்கு போகணும்னாலும் நீங்க தூய்மையாக வேண்டியது இருக்குது, சொர்க்கத்துக்கு வரணும்னாலும் தூய்மையாக வேண்டியது இருக்குது. அப்ப எல்லா தர்மத்தினருக்கும் போய் சொல்லுங்க, தந்தை வந்திருக்காரு, வந்து ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நேரடியா சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்பா இதன் மூலமா தான் நீங்க தூய்மையாக முடியும் அப்படிங்கிற. எல்லா தர்மத்தினரும் தானே இப்ப நம்ம முதிதாமத்துக்கு போயாகணும். அப்ப ஆத்மானும் தெரியல, பரமாத்மாவை பத்தின அறிமுகமும் தெரியலன்னா அவங்க வந்து முக்திதாமத்துக்கு போக முடியாதுல்ல. அதுக்காக எல்லா தர்மத்தினருக்குமே இந்த விஷயத்த சொல்லணும். உணரும் சக்தியை பயன்படுத்தி நாம் எப்படி சக்திசாலி ஆத்மா ஆகுவது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, இந்த உணரும் சக்தியானது மிக இனிமையான அனுபவத்தை ஏற்படுத்துது. சில நேரம் தன்னை தந்தையின் கண்ணின் மணியான ஆத்மா, அதாவது கண்களில் கலந்திருக்கும் சிரேஷ்ட பிந்துன்னு உணருங்க. சில நேரம் நெற்றியில் ஜொலிக்கும் நெற்றி மணியாக, சில நேரம் தன்னை பிரம்மா பாபாவின் சகயோகி வலது கரமாக, பிரம்மாவின் புஜமாக உணருங்க. சில நேரம் அவ்வியக்த பரிசா சுரூபத்தை உணருங்க. இந்த உணரும் சக்தியை அதிகப்படுத்தும் போது சக்திசாலியாக ஆயிடுவீங்க. பிறகு சிறிய கரையும் கூட தெளிவாக தென்படும். பிறகு அதை மாற்றிக் கொள்ளுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப மணிகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வெற்றியில அப்பா உங்களை எங்கெங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க என்னுடைய கண்ணின் மணிகளா இருக்கீங்க, நெற்றியின் மணிகளா இருக்கீங்க. அப்ப சொல்ற, நீ அவைத்தவனில நீங்க என் கண்ணுக்குள்ள இருக்கீங்க, உங்களை நான் தலைமையால வச்சிருக்கேன், என் தோல் மேல தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அதான் சொல்றாரு. வலதுகரமா இருக்கீங்க பிரம்மா பாபாவுக்கு, இப்படி அவ்வியத்த பரிஸ்தாவா டபுள் 8 சொரூபத்துல இருக்கேன் அப்படிங்கறத நினைவு செய்யுங்க. உங்களுக்கு 5 சொரூப பயிற்சி கொடுத்துருக்காரு இல்லையா அப்பா, அத இந்த மாதிரியும் நீங்க நினைவு செய்யுங்க. அப்ப கூட உங்களுக்கு சக்திசாலி அனுபவம் கிடைக்கும். எப்பவுமே பிந்து ரூபத்திலே நினைவு செய்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும் இல்லையா? ஆத்ம ரூபத்திலேயே நினைச்சிருக்கணுன்றதுக்காண்டி எப்பவுமே ஆத்ம பயிற்சியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும், மனச்சோர்வு வரும். என்ன எப்ப பார்த்தாலும் இந்த புள்ளியே நினைச்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு. அதுக்காக அப்பா இந்த விதவிதமான ரூபத்தெல்லாம் கொடுக்கறாரு. ஏன்னா கண்ணின் மணியா நீங்க நினைச்சுக்கீங்க. அப்புறமா நெற்றியில ஜொலிக்கும் நெற்றி மணியாக, சில நேரம் பிரம்மா பாபாவோட சகயோகி வலதுகரமா நினைச்சுங்க. பிரம்மாவின் புஜமாக உணருங்க. அவ்வியக்த பரிசா ஸ்வரூபத்தை உணருங்க. இந்த மாதிரி உணரும் சக்தியை நம்ம நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்திசாலியா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இதுதான் அந்த சுயதரிசன சக்கரம், அந்த 5 சொரூப பயிற்சி. இதுதானே இதன் அடிப்படையில தானே இருக்குது, அத சொல்றாங்க அப்பா. முயற்சி எப்படி எளிதாக மாறும்னு பாபா கேக்குறாங்க. அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய முயற்சி எளிதாகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. எப்படியும் நம்ம மத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முயற்சி வந்து எளிதாகிடுங்கிறாரு பாபா. ஆமா,
ஏன்னா அப்பா சொல்லுவாரு, உங்களால எந்த முயற்சியும் செய்ய முடியலையா, எதிரில இருக்கவங்ககிட்ட வாங்குறதுக்கான முயற்சியை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கிட்ட நம்ம எதிரில இருக்கவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னா, பணிவோடு நடந்துக்குவோம், அமைதியா நடந்துக்குவோம். அவங்கள காயப்படுத்துற மாதிரி நம்ம பேச மாட்டோம், எண்ணத்தால காயப்படுத்த மாட்டோம், அதாவது மனசால காயப்படுத்த மாட்டோம், வார்த்தையால காயப்படுத்த மாட்டோம், செயலால காயப்படுத்த மாட்டோம். இப்படி நம்ம இருந்தா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமே வாங்க முடியும். அதான் அப்பா சிம்பிளா இப்படி சொல்லிடுவாரு, அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றது மட்டும் கவனம் வைங்க, இந்த 3 உங்களுக்கு ஈஸியா வரும் அப்படின்றத சொல்லுவாரு. அந்த ஆசீர்வாதங்கள் தான் உங்களை இந்த முயற்சி வாழ்க்கையில லிஃப்ட்ல கூட்டிட்டு போகும் உங்களை அப்படின்னு சொல்லுவாரு. படிக்கட்டுல ஏறி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, லிஃப்ட்ல போனோம்னா ரொம்ப ஈஸியா போயிடலாம் இல்லையா, சேர வேண்டிய இடத்துல ஈஸியா போய் சேரலாம் இல்லையா, அதுக்குதான் இந்த ஆசீர்வாதங்களின் சேமிப்பு உங்களுக்கு வேணுங்கிறத சொல்றாங்க அப்பா. எனக்கு கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி பாப்பா.